ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட ஒஸ்ட் பை வில் ஜாக். ஸோ டோட்டலி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனிங் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல நம்ம டீகோட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல பெரிய லெவலில் போயிட்டுருக்கு, ரூமர் போயிட்டுருக்கு. அதையும் இந்த இடத்துல நம்ம கிளியர் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஒஸ்ட் பையா வில் ஜாக்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அவர் ஒஸ்ட் பை அப்படிங்கிறத தாண்டி ஸோ அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு நீட் இருக்கிற ஒரு பிளேயரா அப்படின்னா கண்டிப்பாக டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் மும்பை இந்தியன்ஸோட நீடட் பையில் அவர் இல்லை. ஏன்னா அவங்க என்ன மைண்டில் வச்சு வாங்கினாங்க அப்படின்னா இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறக்கி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரில. ஏன்னா டொமஸ்டிக் ப்ளஸ் இன்டர்நேஷனல் கரியர் அப்படின்னு பார்க்கும்போது வில் ஜாக்ஸ் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்பாட்டில் ஆடினது கிடையாது. ஸோ அதே நேரம் நமக்கு வேணும் அப்படிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டன் விக்கெட் கீப்பர் கம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலில் ஆல்ரெடி பிளேயர் இருக்கிறாரு. ஸோ அதே நேரம் அவர் தான் நமக்கு ஓப்பனிங்க்கு செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இஷான் கிஷான் விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான், இவரும் விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இது மட்டுமே ரீசன் அப்படின்னா கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனே அவங்ககிட்ட ரெண்டு தான். ஒன்று ரியான் ரிக்கல்டன், இன்னொன்று ராபின் மின்ஸ், வேறு யாரும் கிடையாது. ஸோ ரியான் ரிக்கல்டனை ட்ராப் பண்ணி ஸோ அந்த இடத்துல வில் ஜாக்ஸை உள்ள கொண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உள்ள இறக்கி ராபின் மின்ஸை விக்கெட் கீப்பிங் கம் ஃபினிஷராக ஸோ இவ்வளோ ரிஸ்க் ஒரு பிளேயிங் லெவனில் எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஸ்டில் எனக்கு ஒரு டவுட்டு தான். ஸோ அதாவது நீங்கள் வில் ஜாக்ஸை ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக் பண்ணி ரியான் ரிக்கல்டனை ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த பிளான்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக வில் ஜாக்ஸோட ஃபார்ம் அப்படிங்கிறது எஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க். காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ரீசன்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறதும் அவரோட ஃபார்மும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அவரை நம்ம ஒரு மிகப்பெரிய லெவலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் என்ன ப்ரோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த இடத்துலேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணோம்னா ரியான் ரிக்கல்டன் மேலே டாப் ஆஃப் த ஆர்டரில் வேணும். ஸோ அங்கே ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸு, சாண்ட்னர், அதுக்கப்புறம் அல்லா கனாஃபர் ஒரு காம்பினேஷனை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் உள்ளுக்குள்ள பிரைமரி பிளேயரு. ஸோ ட்ரெண்ட் போல்ட், ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா அல்லா கனாஃபர் அதே நேரம் சாண்ட்னர் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் உள்ள யூஸ் பண்ண முடியும். வில் ஜாக்ஸோட பவுலிங்கையும் உள்ளுக்குள்ள நம்ம செட்டில் பண்ணி அந்த இடத்துல ரெண்டு ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸில் யாராவது ஒருத்தரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு காம்பினேஷன் ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வில் ஜாக்ஸோட பைக் ஒரு கொஷின் மார்க்காக போகும். அதே நேரம் இப்போ ட்ரேட் அப்படிங்கிற விஷயமும் பெரிய லெவலில் பேசப்பட்டு வருது. ஸோ அதாவது குர்னல் பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்சிபியில் இருக்கிறாரு. குர்னல் பாண்டியாவோட ஃபார்ம் அப்படிங்கிறதும் செமையாக இருக்குது. ஸோ அதே நேரம் ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வில் ஜாக்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வில் ஜாக்ஸ் குர்னல் பாண்டியாவோட ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஸோ இப்போ நிறைய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ இது நடக்குமா அப்படின்னா இதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா குர்னல் பாண்டியா இப்போ செம ஃபார்மில் இருக்கிறார். மெயின் விஷயமே அதுதான். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க விஜயசூரிய ட்ராஃபிலிருந்து சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி வரைக்குமே ஸோ அவர் ஒரு கேப்டனாகவும் சரி, பர்சனல் ஃபார்ம் ஒரு ஆல்ரவுண்டராகவும் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை இங்கே கொடுத்துட்டு இப்போ ரீசெண்டாக எந்த ஒரு மேட்ச்லையும் அவைலபிளாக இல்லாமல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்லேயும் இடம் பிடிக்காத ஒரு ஆஃப் டைம் பிளேயராக இருக்கிற வில் ஜாக்ஸை ஆர்சிபி ட்ரேட் வாங்குவாங்களா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அவங்க ஆக்ஷனில் வேணால் ஏதாவது கோளாறு பண்ணுவாங்களே தவிர ட்ரேடில் பெரிய லெவலில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கோளாறுகள் அப்படிங்கிறதுல பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் மெகா ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச இந்த ஒரு சீசனில் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா இப்போ வரைக்குமே அந்த டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ இந்த மாதிரியான ட்ரேட் ரூமர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படி இல்லைனா கண்டிப்பாக இந்த மாதிரியான ட்ரேட் ரூமர்ஸ் வரக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் நடந்த சீசனில் ட்ரேட் அப்படிங்கிறது இருந்ததே கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ குர்னல் பாண்டியா அப்படிங்கிற ட்ரேடும் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்போது அந்த ஓப்பனிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஓவர்சீஸ் காம்பினேஷனை வச்சு தான் அமைய போகுது. அல்லா கனாஃபர், சாட்னர் இவங்க ரெண்டு பேத்தில் யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணி நம்ம ரியான் ரிக்கல்டனை உள்ளே கொண்டு வந்தோம்னா ஓப்பனிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா வில் ஜாக்ஸ் ஆல்ரெடி ஆர்சிபிக்கு மிடில் ஆர்டரில் ஆடி செஞ்சுரி அடித்த பிளேயர். ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்மளை கேள்வி கேட்கறதுக்கும் அந்த இடத்துல நம்ம ஒரு லூப் கோல் அப்படிங்கிறத கொடுக்காம வச்சிருப்போம். வில் ஜாக்ஸ், சாண்ட்னர், ட்ரெண்ட் போல்ட், அல்லா கனாஃபருங்கிற காம்பினேஷனையே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வில் ஜாக்ஸ் கண்டிப்பாக டாப் ஆஃப் த ஆர்டரில் எங்கேயாவது குரூஷியலான மேட்சஸில் தொடர்ந்து ஃபெயில் ஆனார்னா மும்பையோட பிளேயிங் லெவனே பாதிக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரியான் ரிக்கல்டனை உள்ளே கொண்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபினிஷிங்கில் இருக்கிற ராபின் மின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மாற்றிட்டு இருந்தோம்னா அது செட் ஆகாது. ஸோ அதனால் அதை யோசிச்சுக்கணும் மும்பை இந்தியன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.